ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வெஜிடபிள் வடை, சவ் சவ் இல்லைன்னா மேரக்கா. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். சவ் சவ்வை வேக வைக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம சவ் சவ்வை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம நீக்கிடலாம். நான் ஒரு பீலர் வச்சு இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இந்த தோல் எல்லாத்தையுமே நீக்கினதுக்கப்புறமா சவ் சவ்வை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 ஸ்லைஸஸை விட்டுட்டு 3வது ஸ்லைஸ்லேருந்து ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சவ் சவ்வை ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா அது நடுவில் இருக்கிறத ரவுண்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரு மெதுவடை ஷேப் கிடைக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சவ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சவ் சவ் நல்லா 80% அளவுக்கு வெந்துடணும். நீங்கள் தண்ணியில் சேர்த்து வேக வைக்கலைன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணி கூட வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். வடைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு பதம் வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சதுக்கப்புறமா நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சவ் சவ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வடை எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வடை எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி சவ் சவ் வடை ரெடி ஆகிடுச்சு. இது உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.